ஒருத்தர் வந்து சொன்னாங்க, நான் தப்பு பண்ணிட்டு என்னை பற்றி பேசினா பரவாயில்ல, நான் தப்பு பண்ணாமல் என்னை பற்றி பேசுகிறாங்களே அதனால நான் அழுகிறேன்பாங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நம்ம பொய்யா சொன்னால் அழுகிறோம், வசனத்தின்படி நடப்பதே இல்லை. வசனத்தை வாசிக்கிறோம், ஆனால் வசனத்தை நம்ம தியானிப்பதில்லை. உங்க மேல உங்கள் மாமியாரோ மருமகளோ கணவனோ யாரோ ஒருத்தர் பொய்யான ஒரு காரியம் சொன்னா ஆண்டவர் சொல்றார், மகிழ்ந்து களி கூறுங்கள். பொய்யா தானே சொல்லி இருக்கிறாங்க. நம்ம உட்கார்ந்து அழுகிறோம், ஏன் என்னை பற்றி பொய்யா சொல்றாங்க? இயேசு சொன்ன வார்த்தைக்கு மாறாக நடக்கிறோம், அதனாலதான் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். பொய்யா சொன்னா மகிழ்ந்து களி கூறுங்கள். யாராவது அபாண்டமா பழி சுமத்தனா, பொய்யான காரியத்தை உங்க மேல சொன்னா சந்தோஷம் ஆண்டவரை தோறீங்க, ஆண்டவரே இந்த நிந்தைக்காக ஸ்தோத்திரம் சொல்லி. அதுதான் இயேசு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். மாறாக நம்ம அழுது கொண்டு இருக்கிறோம், அதனாலதான் நம்ம அற்புதத்தை பார்க்க முடியவில்லை. நல்ல துதிங்க. எனக்கு பற்றி யாராவது பேசுறாங்க எழுதுறாங்கன்னா நல்லா போய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை நல்ல சத்தம் ஆண்டவரை துதித்த மகிழுவேன். அவ்வளவுதான், ஒரு பாரமும் உள்ளத்துல வராது. வசனத்தில் ஆண்டவர் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் என்ன செய்யணும்னு சொல்லி.